இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் 2 o'clock படுத்து திரும்பி 4 o'clockலாம் எழுந்து மேக்கப் பண்ணுறதுக்காக திருவான்மியூர் கிளம்பிட்டேன். அந்த பேலஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரின்னு நாங்கள் போனதும் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரூமோட பால்கனிலேருந்து பார்த்தா இந்த மாதிரி திருவான்மியூர் பீச் தெரிஞ்சது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்கப்லாம் போட்டு முடிச்சு தான் ஆட்டோ புக் பண்ணிடலான்னு வந்துட்டோம். சரி ஆட்டோவில் இருக்கும் பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு போய் பார்த்துட்டு இருந்தோம். நான் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி மதுரவாயில் போய் சாரீ டிராப்பிங் இருந்துச்சு. நாங்கள் 2 பேருக்கு சாரீ ட்ராப் பண்ணிட்டு திரும்பி குன்றத்தூரில் வந்து மேக்கப் இருந்துச்சு. அங்கே ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போயிட்டேன். குன்றத்தூர் ரீச் ஆனதும் நான் பிரைடுக்கு பிரைட்மேட்ஸ்க்கு க்ரூமுக்குன்ட்டு எல்லாருக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேற 5 சாரீ கிட்ட ப்ரீப்ளீட் பண்ணல. அது வேற கொண்டு போய் நான் கொடுக்கணும். சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி முடிக்கவே 12 o'clock ஆயிடுச்சு. 12 o'clock வண்டி எடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி 3 பேரும் போயிட்டு இருக்கோம். நானே டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா வந்தா இவங்க 2 பேரும் கையில கொடுத்த பேக்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. எங்கடி பேக்னு கேட்டா என்ன பேக் எனக்கு தெரியாது. நான் ரிட்டர்ன் திரும்பி பேக்கை கொண்டு வரதுக்காக போயிட்டேன். திரும்பி எடுத்துட்டு வந்து பேக்கை கொடுத்துட்டு 3 பேரும் வந்தோம். பார்த்தா பிரைட் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க நான் சாரி ப்ரீப்ளீட் பண்ணதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் கிட்ட எனக்கும் வந்து பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நான் கேட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி அங்க வந்து ப்ரீப்ளீட் பண்ணனால அங்க ஒரு 10 பேர் வந்து கேட்டனால அவங்க எல்லாருக்குமே நாங்க ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்பதான் ஒரு 3 o'clock படுத்தேன். அது கூட இவங்க 2 பேரும் கண்ணு பொறுக்காம என்ன எழுப்பிட்டே இருந்தாங்க. லாவி லாவி ஏஞ்சிரு. ஏய் டைம் நான் சேஞ்சிரு.